ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரேவதி அருள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்டா ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். பீட்டா ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா ப்ரீடர்ஸ் இருக்காங்க. பட் பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் பார்த்துக்கிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரீட் பண்ணிடலாம். ஆனால் ப்ரீட் பண்ணி அதோட ப்ரைஸை காப்பாற்றுறது தான் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல பேரண்ட்டை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ப்ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ்க்கான ஃபுட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுட்டு ப்ரீடிங் போடுங்க. ஃபுட் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுறது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரைஸுக்கான ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கான ஃபஸ்ட்டு ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கான உங்களுக்கு இதில் இந்த ஃபுட்டு வேணும்னா என்ன கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து வினிகரில் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஆப்பிள் சைடர் வினிகி, வாட்டர், ஒரு ஆப்பிள், அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி ஆப்பிள் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன், இந்த காட்டன் வந்து நார்மல் காட்டன் இல்லை. அப்புறம் அது கெட்டுறதுக்கு ஒரு நூல். சாட்டர் கல்ச்சர் தான் அதில் முக்கியம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து யார்ட்டையாட்டி வந்து கல்ச்சர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சாட்டர் கல்ச்சர் தான் ரொம்ப முக்கியம் இதில். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ரெடி ஆகுமா? ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180 அவ்வளோதான் இருக்கும். இதை வந்து இந்த பாட்டிலில் வந்து பாதி அளவு ஃபில் பண்ணணும். நம்ம வந்து ஆப்பிள் சைடர் வினிகரையும் வாட்டரையும் டைல்டு பண்ணி தான் நம்ம இந்த ஈல் தயாரிக்க போகிறோம். இந்த ஈல் வந்து நம்ம 1 இயர் வரைக்கும் கல்ச்சர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் வந்து நிறைய நாள் நம்மளுக்கு வந்து இருக்கும், 1 இயருக்கு வரைக்கும் இருக்கும். நீங்கள் இதை வந்து டைல்டு பண்ணாமல் அப்படி நீங்கள் பீட்டா ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் போடக்கூடாது. அப்புறம் பீட்டா ப்ரைஸ் வந்து அடி வாங்கிடும். கரெக்டாக பாதி பாட்டில், நம்ம இந்த ஒரு பாட்டிலை வச்சு 2 பாட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட சாட்டர் கல்ச்சர் ஒன்று தானே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பாட்டில் தேவையோ நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் கரெக்டாக பாதி அளவு வினிகர் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிச்ச பாதிக்கு வந்து வாட்டர், நல்லா க்ளீனான வாட்டர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வினிகரை வந்து டைல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டர் இதுவும் பேஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பேஸ் ரெடி ஆகிட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த வாய் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகணும். இதை நீங்கள் கல்ச்சர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரைஸு நீங்கள் காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் நம்ம பீஸாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆப்பிள், அந்த ஆப்பிள் வந்து ஒரு 4-5 பீஸ் போட்டாலே போதும். அதுவே 1 வருஷத்துக்கு நம்மளுக்கு போதுமானது. இதை நீங்கள் வந்து வினிகரை வந்து 1 இயருக்கு, அதாவது ஒரு 12 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஊற்றணும். ஆப்பிள் பீஸை வந்து ஒரு 7 or 8 மந்தில் நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் புது ஆப்பிள் நீங்கள் உள்ளே போடணும். அப்போ தான் அந்த கல்ச்சருக்கு வந்து ஃபீட் கிடைக்கும். அதில் உள்ள நியூட்ரிஷன்லாம் போயிடும் ஒரு 8 மந்தில். அப்புறம் கல்ச்சர் வந்து எல்லாமே கிராஷ் ஆயிரும். கிராஷ்னு எல்லா வீடியோவில் சொல்கிறாங்க. பட் அது வந்து சில பேருக்கு புரியல. கிராஷ்னால் ஒன்றுக்கு ஒன்று அடித்து சண்டை போட்டுக்கும். இந்த மொய்னா கல்ச்சரு அந்த மாதிரி வந்து இது வந்து உடனே சாகாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த ஷார்ட்டர் கல்ச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஷார்ட்டர் கல்ச்சர் வாங்கிக்கோங்க. எங்ககிட்டே ஷார்ட்டர் கல்ச்சர் இருக்குது. உங்கள் யாருக்காட்டி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் என்னுடைய நம்பர் தரேன். நீங்கள் வந்து என்கிட்ட ஷார்ட்டர் கல்ச்சர் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட வந்து மொய்னா, டாஃப்னியா, கிரிண்டல் வார்ம்ஸ், மைக்ரோ வார்ம்ஸ், வினிகர், அப்படி எல்லா லைஃப் ஃபுட்டும் நம்மகிட்ட கிடைக்குது. வேணுங்கிறவங்க கீழே சொல்லுங்கள். இந்த பஞ்சு வந்து என்னென்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காட்டன் கிடையாது. எல்லா டாய்ஸ்குள்ளேயும் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பஞ்சு இதுதான் வைக்கணும். நார்மல் காட்டன் பஞ்சு நீங்கள் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் கவனிச்சிக்கோங்க. நார்மல் காட்டன் பஞ்சு வச்சிங்கன்னா உள்ளே போயிடும். இதுதான் நம்ம வந்து ஈல வந்து எப்படி எடுக்கணுன்றதுக்கு மெயினானது வந்து இந்த கல்ச்சர் தான். இந்த காட்டன் தான். இந்த காட்டன் வந்து பொம்மைக்குள்ளே தான் இருக்கிறது. அது நல்லா ஒரு நூல் வச்சு கட்டி கொஞ்சம் நூலை வெளியே போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அதை உள்ளே போனாலும் வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு இது உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நூல் நல்லா பெருசாக வெளியே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஏர் போகிற
ஒரு துணி இல்லைன்னா நெட்டு இந்த மாதிரி ஏதாடி ஒரு காட்டன் துணி நெட்டு இந்த மாதிரி எதுனா எடுத்து போட்டு ஒரு ரப்பர் பேண்டை சுற்றி வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா லார்வா கொசு வந்து லார்வா இது வந்து கேட்ச் பண்ணி இந்த லைஃப் ஃபுட்டை ஃபுல்லாக தின்றும். அதனால் இதை போட்டு தான் நீங்கள் வைக்கணும். இது மெயின், இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். போட்டு வெயிலே படாத நிழலான இடத்துல வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வித்தின் ஒரு 1 வீக்கில் நம்மளுக்கு கல்ச்சர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரைஸ்க்கு நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.